Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNPSC Group 4 எக்ஸாமினேஷனுக்கான அந்த கவுன்சிலிங் சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நிறைய நபர்களுக்கு வந்து ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. அதாவது வந்து இந்த கவுன்சிலிங் வந்து எத்தனை ரவுண்ட் வரைக்கும் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல போறவங்க எல்லாருக்குமே வந்து சீட் வந்து கொடுத்துருவாங்களா? இடம் இடம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் வைஸ் வந்து ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ள தான் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து என்ன அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கற ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நேத்து என்ன பண்ணிருந்தாங்க, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி ஈவினிங் டைம்ல நம்மளுக்கு மெமோ, அதாவது டிஎன்பிசி குரூப் 4ல யாரெல்லாம் சிவி லிஸ்ட்ல வந்து செலக்ட் ஆயிட்டு ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து உங்களுடைய நம்பர் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 15,000 மெம்பருக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கவுன்சிலிங் மெமோ அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. அந்த கவுன்சிலிங் மெமோ அப்படிங்கிறது வந்து யார் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா ஜேஏ இன்க்ளூடிங் விஓ, ஸ்டெனோ ஸ்டெனோ டைபிஸ்ட் 1ல இருந்து 3 வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மெமோ அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. நார்மலா தட்டச்சர், அதாவது வந்து டைபிஸ்ட்ங்கிற அந்த போஸ்டிங்க்கு வந்து இன்னமும் வந்து மெமோ வந்து ரிலீஸ் பண்ணல. அவங்க மட்டும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் மெமோ மட்டும் இன்னும் வந்து கொடுக்காம இருக்காங்க. சரிங்களா? நிறைய பேர் தான் என்கிட்ட வந்து கேக்குறீங்க, டைபிஸ்ட்ங்கிற போஸ்ட்டுங்க வந்து மெமோ அப்படிங்கறது எங்களால வந்து டவுன்லோட் பண்ண முடியல, நம்பர் போட்டா வந்து இன்வாலிட்னு வருது, நோ டேட் ஆஃப் ஃபவுண்ட்னு வருது, இந்த மாதிரி வந்து சொல்றீங்க. ஆக்சுவலா டிஎன்பிசி அஃபீஷியலா என்ன பண்ணலன்னா டைபிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து இன்னமும் வந்து அவங்க சைட்ல இருந்து மெமோ வந்து ரிலீஸ் ஹோஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. வெப்சைட்ல ஹோஸ்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய நம்பர் போட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டா லாகின் ஆகும். சரிங்களா? நீங்க வந்து பயப்பட வேண்டாம். பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு மேல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட்ல வந்து நம்ம பார்க்க போறது, இது நேத்தே வந்து கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் உங்களுக்கு அகைன் வந்து ஷேர் பண்றேன். கவுன்சிலிங் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இந்த ஜேஏவிஓ பில் கலெக்டர் எக்ஸெட்ரா இந்த கேட்டகரியில நீங்க வந்து உங்க நம்பர் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஜனவரி மாசம் 22ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ள மட்டும்தான் ஜேஏ விஓ பில் கலெக்டர் எக்ஸெட்ரா இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களோட மார்க் வந்து இருக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் வந்து இந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் நடத்தி முடிச்சிடுறாங்க. நல்லா கவனிக்கணும், இந்த டேட்ல கவுன்சிலிங் வந்து நடத்தி முடிக்கிறாங்க அப்படின்னா இந்த டேட்ல நடத்த முடிக்கக்கூடிய கவுன்சிலிங்ல எல்லாமே சீட் வந்து ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா ரெண்டாவது ரவுண்ட் அப்படிங்கிற வந்து வராது. சரிங்களா? அதுதான் முதல்ல நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, குரூப் 4 அப்படிங்கிறது இந்த வருஷம் நடக்கிறது. அதுக்கு முன்னாடி இல்லாம வந்து குரூப் 1க்கு வந்து பாருங்க பேஸ் 3 2 3 4ன்னு சொல்லிட்டு 4 விதமான ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி குரூப் 4க்குமே வந்து ரெண்டாவது ரவுண்ட் வருமான்னு கேட்டீங்கன்னா வேகன்சி பேஸ்ட் ஆன் வேகன்சிஸ், அதாவது சீட் வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து நடக்குங்க. வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து இல்ல அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப லோ சான்ஸ் தான். சரிங்களா? மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா சீட் வந்து ஃபில் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்பவே வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா உள்ள போய் நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்குது. அதே மாதிரி வந்து கவுன்சிலிங்ல வந்து எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சீட் வந்து கொடுத்துட மாட்டாங்க. யார்கிட்ட எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா கரெக்டா கிளியரா வந்து வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அதுலயுமே 1 மார்க் 2 மார்க் இந்த கட் ஆஃப் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? பிசி கேட்டகரியில இந்த கட் ஆஃப் இருக்கக்கூடியவங்க, ஏன்னா ஒரு 1:3 ரேஷியோ அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுவாங்க. இப்போ ஒரு விஓ போஸ்டிங் இருக்கு அப்படின்னா அதுல 3 பேர் வந்து கூப்பிடுவாங்க. அந்த 3 பேர் யார் யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னா ஒன்னு வந்து தமிழ் மீடியம் ஃபுல்லா பிஹெச்டி வச்சிருக்கக்கூடியவங்க வந்து ஒரு கேட்டகரி. அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க ஒரு கேட்டகரியில் வருவாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டகரி, இந்த 3 பேர்ல வருவாங்க. அதுல பிரியாரிட்டி அப்படிங்கிறது ஒன்று தனியா இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி வச்சிருந்தா 20% இடஒதுக்கீடு இருக்குது. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, ஆனா வந்து நல்லா பாஸ் மார்க், நான் வந்து நல்லா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூணு கேட்டகரியில வர்றீங்க பாத்தீங்களா, அதுல யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டினா மார்க் யாரு நல்லா அந்த கேட்டகரியில அவங்க கம்யூனிட்டி கேட்டகரியில எவ்வளவு மார்க் வந்து அவங்க எடுத்திருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியும் அவங்க அடிஷனலா ஏதாச்சும் வந்து ப்ரியாரிட்டி வச்சிருக்காங்களா, ப்ரியாரிட்டி மீன்ஸ் வந்து அந்த பிஹெச்டி சர்டிஃபிகேட்ல 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து கொடுத்திருப்பாங்க. மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து அவங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கலாம், இல்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் விடவா இருக்கலாம், இந்த மாதிரி கேட்டகரியில இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ப்ரியாரிட்டி அப்படிங்கறதுல போயிருவாங்க. அப்போ ஒரு வேளைக்கு மூணு நபர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல ஒரு ஆள் வந்து உள்ள வந்து போயிருவாங்க. மீதி 2 பேர் வந்து அப்படியே வந்து வெளியில வந்துருவாங்க. சரிங்களா? வெளியில வந்துருவாங்கன்னா அப்படி டோட்டலா வெளியில வந்துட மாட்டாங்க. அடுத்து வந்து அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க.
கூப்பிடும்போது நம்ம வந்து போற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாரி தான் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடக்கும். இதே மாதிரி எப்படி எத்தன பேர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 15,000 நபர்கள வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அததான் ஒரு கொஸ்டினா வந்து கேட்கையில ஆன்சர் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃப்ரீக்வென்ட் அண்ட் ஆஸ்க்டு கொஸ்டின்ல அ தவ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கலந்தாய்வுன்னு சொல்லிட்டு, கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட அனைத்து தேர்வர்களையும் தெளிவு செய்யப்படுவீர்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்கையில, அதுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க பாருங்க. இடைநிலை உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகளுக்குரிய 7,829 போஸ்டிங் நல்லா கவனிக்கணும். ஜேஏ அப்படிங்கிறது ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஓ, பில் கலெக்டர், ஸ்டெனோ டைபிஸ்ட் இந்த முழு போஸ்டிங் எல்லாத்துக்குமே சேர்த்தே வந்து உங்களுக்கு 7,829 போஸ்டிங் அப்படிங்கிறதுல காலி பணியிடங்களை நிரப்ப 15,338 பேர் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து 15,338 பேரை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க கவுன்சிலிங்க்கு நீங்க வாங்க, பிசிக்கல் சர்டிபிகேட்டுக்கும் அதே மாதிரி கவுன்சிலிங்க்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்வர்களை வந்து கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். எனவே கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட அனைத்து தேர்வர்களையும் தெளிவு செய்யப்படுவார்கள் என்பதற்காக உறுதி அளிக்க இயலாது. உறுதி அளிக்க இயலாது அப்படின்னா நாங்க கேரண்டி வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய பேஸ்ட் ஆன் மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீட் வந்து கிடைக்கும். அதாவது உங்களுக்கு வந்து புக் ஆகும் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா வந்து இது மூலியமா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது முந்தா நாள் நேத்துக்கு முந்தின நாள் ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட், அதாவது பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுல தனித்தனியா நமக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருந்தாங்க. ஜேஏக்கு வந்து ஜேஏ இன்க்ளூடிங் விஓக்கு வந்து இவ்வளவு நேம் லிஸ்ட், டைபிஸ்டிங் வந்து இவ்வளவு நேம் லிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்டிக்னு சொல்லிட்டு இவ்வளவு நேம் லிஸ்ட் தனியா வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த பட்டியல்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15,338 டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க எல்லாருமே ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா சிவி ஆன்லைன்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து இருக்காங்க. சரிங்களா? இவங்கள வந்து என்ன பண்றாங்கன்னா ஜனவரி 22ஆம் தேதியில இருந்து கூப்பிடுறாங்க. இவங்க கூப்பிட்டவங்க எல்லாருமே வந்து வேலை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நாங்க கேரண்டி குடுக்க முடியாது. உங்களுடைய மார்க்க பேஸ் பண்ணி தான் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவா இதுல வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? அதே மாரி 2வதா வந்து எப்படி குடுத்திருக்காங்கன்னா, ஸ்டெனோ டைபிஸ்ட் 1க்கு வந்து மார்ச் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி விட்டுறாங்க. ஸ்டெனோ டைபிஸ்ட் 1க்கு. ஸ்டெனோ டைபிஸ்ட் 2க்கும் 3க்கும் வந்து ஒரே நாள்லயே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங். ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் வந்து செலக்ஷன் லிஸ்ட் இருக்கிறதுனால டக்குன்னு கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. அதனால வந்து பேஸ்டு 1ல தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்ல கவுன்சிலிங்கிற டேப கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல பேஸ்டு 1ன்னு தான் உங்களுக்கு இருக்கும். மேபி அடுத்த ரவுண்டு செகண்ட் ரவுண்டு நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல. எப்படி வந்து இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஜனவரி 10ஆம் தேதி குரூப் 1க்கு வந்து கவுன்சிலிங் 4த் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? உங்களால லைவா வந்து பார்க்க முடியும். இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4த் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கு. இந்த கவுன்சிலிங்ல வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி தான் குரூப் 4ம். சரிங்களா? குரூப் 1ங்கிறது வந்து போஸ்டிங் வந்து ரொம்ப கம்மி. பட் குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹை, காம்படிஷனும் ரொம்ப ஹை. நல்லபடியா எல்லாருமே கட் ஆஃப் மார்க்கும் நல்லபடியா எடுத்திருக்கீங்க. அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே மோஸ்ட்லி சீட் எல்லாமே ஃபில் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 20% இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு நடக்கிறதுக்காக சான்சஸ் வந்து இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அப்டேட்டா வந்து குடுத்திருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் சார்பில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் வந்து தேவைப்படுது, சந்தேகங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சார்பில் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ்லாம் நீங்க வந்து வாட்ச் பண்ணணும், நோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டிஎம் பண்ணணும், பர்சனலா பேசணும் அப்படின்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம சார்பில் உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.